ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேசிக்காக ஒரு 4 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பிகினர்ஸ்க்கான வீடியோவாக இருக்க போகுது. அதே போல் ஸ்டாக் மார்க்கெட்னால் என்னென்னு தெரியும், ஆனால் சார்ட்டை பேஸ் பண்ணி எதுவுமே தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்னும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டிமேட் அக்கௌண்ட்டுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு ஷேர் அல்லது ஸ்டாக்ஸோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்குமுலேஷன் ஏரியா, ரீஅக்குமுலேஷன், ரெஸ்ட்ரிங்ஷன், ரீரெஸ்ட்ரிங்ஷன், அக்குமுலேஷன். அக்குமுலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷேரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டொமஸ்டிக் பிளேயர்ஸ் தான் இதில் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த டைமில் நம்மளை போலப்பட்ட ரீட்டைல் ட்ரேடர்ஸ் யாருமே அந்த ஸ்டாக்ஸை பார்க்குறது கூட கிடையாது. அவங்க பை பண்ணி ஸ்டாக்ஸை ரீஅக்குமுலேஷன் ஏரியாவுக்கு கொண்டு போவாங்க. ரீஅக்குமுலேஷன் ஏரியாவில் பொசிஷனல் ட்ரேடர்ஸ், அதாவது பிஆர் சுந்தர் சார் இவங்கள போலப்பட்ட பொசிஷனல் ட்ரேடர்ஸ் வந்து பை பண்ணி திரும்ப ரெஸ்ட்ரிங்ஷன் ஏரியாவுக்கு கொண்டு போவாங்க. இந்த ரெஸ்ட்ரிங்ஷன் ஏரியாவுக்கு போகும்போது தான் இந்த ஷேரை பற்றி பேப்பர்ஸ்லேயும் நியூஸ்லேயும் மணி கண்ட்ரோல் வெப்சைட்லேயும் நாம் அதிகமாக பார்க்க முடியும். இப்போ நம்மளை போலப்பட்ட ரீட்டைல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இதை பார்த்துக்கிட்டு அந்த ஷேரை பை பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த டைமில் அந்த அக்குமுலேஷன் ஏரியாவில் பை பண்ண எல்லா டொமஸ்டிக் பிளேயர்ஸுமே செல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த ஷேர் ரெஸ்ட்ரிங்ஸ்லேருந்து ரீரெஸ்ட்ரிங்ஷன் ஏரியா வரும்போது பொசிஷனல் ட்ரேடர்ஸும் அவங்க பை பண்ண ஷேரை செல் பண்ணிடுவாங்க. மேலே வாங்கின ரெஸ்ட்ரிங்ஷன் ஏரியாவில் வாங்கின எல்லா ரீட்டைல் ட்ரேடர்ஸும் திரும்பவும் லாஸ் ஆவாங்க. அந்த ஷேர் மறுபடியும் அக்குமுலேஷன் ஏரியாவுக்கு வர ஆரம்பிக்கும். திரும்பவும் அதே டொமஸ்டிக் பிளேயர்ஸ் அதில் பை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அதிகமான ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து அடி வாங்கிறதுக்கான காரணம். மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர், அந்த ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி தான் அந்த மார்க்கெட்டு மூவ் ஆகுது. ஒரு ஷேர் வந்து நல்லா மேலே போகுது அப்படின்னா அது ஒரு சிக்ஸாக் மூவ்மெண்ட்டில் தான் மேலே போகும். அதே போல் அந்த ஷேர் கீழே வருது அப்படின்னா அதுவும் ஒரு சிக்ஸாக் மூவ்மெண்ட்டாக தான் கீழே வரும். மேலே போகும்போது ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, இந்த மாதிரி போகும். கீழே வரும்போது திரும்ப லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் ஹை, இந்த மாதிரி தான் ஒரு ஷேர் மேலேயும் போகும், கீழேயும் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்னா என்ன, ரெசிஸ்டண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். மேல் நோக்கி போகக்கூடிய மார்க்கெட் ஒரு பர்டிகுலர் இடத்துல இருந்து திரும்ப கீழ் நோக்கி வந்து திரும்ப ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து மேல் நோக்கி போகிறது தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வந்து எந்த அளவு கரெக்டாக ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு அதிகமான தடவை ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து மார்க்கெட் மேலே இருந்து கீழே வந்துருக்கணும், கீழே இருந்து மேலேயும் போயிருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு நாம் சொல்லலாம். அதே போல் மார்க்கெட் ஒரு ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணி மேலே போயிட்டு திரும்ப வரும்போது அந்த ரெசிஸ்டன்ட் வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை நம்ம பார்க்குறது வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது அதோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். மேக்ஸிமம் வீக்லி சார்ட், மந்த்லி, டே சார்ட், 4 ஹவர்ஸ் இந்த டைம் ஃப்ரேமில் நம்ம சப்போர்ட்டையும் ரெசிஸ்டண்ட்டையும் மார்க் பண்ணும்போது அதோட வேல்யூ வந்து இன்னும் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து ட்ரெண்ட் லைன் எப்படி வரைகிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த ட்ரெண்ட் லைன் வரையும் போதும் ஒன்றுக்கு அதிகமான டச்சஸ் இருக்கணும். குறைந்தது 3 டச்சஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதுக்கோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணியும் மார்க்கெட் ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே போல் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணும்போது மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கும் இல்லைன்னா அப் ட்ரெண்டில் மூவ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல்
மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கா இல்லை டவுன் ட்ரெண்டில் இருக்கா அப்படிங்கிறத இந்த ட்ரெண்ட் லைன் வரைகிறதன் மூலமாகவும் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணவும் முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சார்ட் பிரேக் அவுட்ஸை பற்றி பார்த்துடலாம். இதில் நான் டாட்டா கன்சியூமரோட சார்ட்டை தான் எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், டபுள் டாப்பு, கப் அண்ட் ஹேண்டில், டபுள் பாட்டம், அசெண்டிங், டிசெண்டிங், புல்லிஷ் ரெக்டாங்குலர். இந்த மாதிரி ஒரு சார்ட்டு எப்போவுமே ஒரு ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி தான் அது மூவ் ஆகும். ஸோ இதில் வரக்கூடிய பிரேக் அவுட், இந்த பிரேக் அவுட்டை பேஸ் பண்ணி தான் நாம் ட்ரேடிங் பை ஆர்டராக இருந்தாலும் சரி, ஒரு செல் ஆர்டராக எடுக்கும்போது நமக்கு அது ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் ரேஷியோவாக நமக்கு அமையும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பிரேக் அவுட்ஸ், அந்த பிரேக் அவுட் ரியல் பிரேக் அவுட்டா இல்லை ஃபேக் பிரேக் அவுட்டா, அதை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வால்யூம் அப்படிங்கிற இண்டிகேட்டரை தான் யூஸ் பண்ணுறேன். இந்த வால்யூம் இண்டிகேட்டரை வச்சு ஒரு பிரேக் அவுட் ஆகும்போது அல்லது ஒரு பிரேக் அவுட் நடக்கும்போது அதோட வால்யூம் அதிகமாக இருந்தால் அது ஒரு நல்ல பிரேக் அவுட் ஆகும். வால்யூம் ரொம்ப கம்மியாக இருந்தால் அது ஒரு ஃபேக் பிரேக் அவுட் அப்படிங்கிறத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஆனால் அது அந்த பிரேக் அவுட் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஹேண்டில் வந்து பிரேக் ஆகிருக்கு. ஆனால் அதோடய வால்யூம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. வால்யூம் ரொம்ப கம்மி. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஆனால் அதே இடத்தோட வால்யூம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபெயிலியர் பிரேக் அவுட்டை நம்ம ஒரு வால்யூம் இண்டிகேட்டரை ஆட் பண்ணி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போது இந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு அப் ட்ரெண்டில். ஆனால் அதோட வால்யூம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதோட வால்யூம். திரும்ப ஒரு பிரேக் அவுட் வந்து டவுன் ட்ரெண்டில் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அதோடய வால்யூம் எந்த அளவு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னாலே ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஃபெயிலியர் பிரேக் அவுட்டையும் ஒரு ரியல் பிரேக் அவுட்டையும் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நல்ல ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஆனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் சடனாக ஃபால் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் ஒரு ஷேர் வந்து எப்போவுமே ரீடெஸ்ட், அதாவது அந்த இடத்துல ஏதாவது பையர்ஸோ செல்லர்ஸோ யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக வரும். மார்க்கெட்டில் என்றைக்குமே நாம் ட்ரெண்டுக்கு அகென்ஸ்டாக ட்ரேட் பண்ணவே கூடாது.
அப் ட்ரெண்டில் போகக்கூடிய மார்க்கெட் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாகவும் திரும்ப ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டாகவும் மூவ் ஆகும். அதே போல் டவுன் ட்ரெண்டில் வரக்கூடிய மார்க்கெட்டும் ஒரு குறிப்பிட்ட டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாகவும் திரும்ப ஒரு டவுன் ட்ரெண்டாகவும் தான் மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஒரு அப் ட்ரெண்டில் போகக்கூடிய மார்க்கெட்டு ஒரு ஹையை கட் பண்ணி ரிட்டர்ன் வரும்போது அந்த ஹையை கட் பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் அது ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இனி வரும் வீடியோவில் எந்தெந்த இண்டிகேட்டர்ஸ் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதையும், இன்ட்ராடே ட்ரேடிங்னா என்ன, பொசிஷன் ட்ரேடிங்னா என்ன, அதை எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறது, எந்தெந்த இண்டிகேட்டர்ஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லை எந்தெந்த டைம் ஃப்ரேமில் நம்ம ட்ரேட் பண்ணணும், எந்தெந்த டைம் ஃப்ரேமில் நம்ம ஆர்டர் எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் வரக்கூடிய வீடியோக்களில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள்.